गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं यत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. குரு சாநித்தியம் ஏழாவது கேட்குறோம். பாரதிய ஆத்தியாத்மிகத்தினோட நிஜ சுரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இந்த பிரயத்தனத்தில் இக்காலத்தில் யோகம் அப்படிங்கிறதுக்கு ஸ்பஷ்டமான ரூபம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நாம் யோகம் அப்படிங்கிறது சொல்கிறது புஸ்தகத்தில், அப்புறம் அமெரிக்காவில், லண்டனில் எல்லாரும் சொல்கிற யோகி அந்த பதத்தோட வித்தியாசம் வேற. அதாவது யோகிங்கிற பதத்தோட ஸ்பஷ்டமான அர்த்தம் புரியணும். அந்த ஸ்பஷ்டம் புரியல அப்படின்னா நான் செய்கிற இந்த முயற்சிக்கு மதிப்பு இருக்காது. டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, யோக வித்ய சாதகன் 24 மணி நேரமும் யோக சாதகன் தான். நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் இருக்க, வீட்டில் அவர் டிவி பார்த்துட்டு குழந்தைகளோட விளையாடின்னு இருக்க. சடனாக அவரோட ஆஃபீஸர்கிட்டேருந்து ஃபோன் வருது. அப்போ உடனே போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிடுவார். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இதுத்தாப்பில் ஒரு பையன் வரான். நாளை கார்த்தால அவனுக்கு எக்ஸாம். மாஸ்டர், எனக்கு கெமிஸ்ட்ரியில் இந்த ப்ராப்ளம் புரியல அப்படின்னு சொல்கிற உடனே நான் லெக்சர் ஆகிடுவேன். அவனுக்கு அதை நன்னா புரியறதுக்கு நன்னா சொல்லித்தருவேன். நிரந்தரம் யோக சாதனை அப்படின்னா யோகம் தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு கிடையாது. அது ஆதாரம். அதன் மீது உன்னோட ஜீவித பவனம் நிர்மிக்கப்படுறது. இப்போ யோக வித்யா பதம் மீது மெடிக்கல் காலேஜ் ஒரு பையன் ஜாயின் ஆகிறான். அதாவது அவன் லீவுக்கு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தாக்கா அவன் லேட்டாக எழுந்திருப்பான். அவனுக்கு படிக்கணும்னு இருக்காது. ஃப்ரெண்ட்ஸோடலாம் நல்லா போவான். அவனுக்கு இஷ்டமாக அவனோட லைஃப்பை நடத்திப்பான். ஒரு சினிமாவுக்கு வரான். சினிமாவுக்கு வரும்போது பார்த்தாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசிப்பா. அப்போ நம்ம கேட்போம், என்ன படிக்கிறப்பா? எம்பிபிஎஸ் படிக்கிறேன் அப்படிம்பான். இப்போ லீவில் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிம்பான். புரியுறதா?
என்ஜாயிங் என்ஜாயிங் ஹாலிடேஸ் அவன். அதே மாதிரி இது இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் படித்தாலும் லீவில் அவன் அவன் என்ஜாய் பண்ண இருக்கும்போது அது அவனோட படிப்பு இன்ஜினியரிங் தான் படிக்கிறான், மெடிக்கல் தான் படிக்கிறான். அவன் எம்பிபிஎஸ்ங்கிற மாதிரி யோக சாதனன்னு நம்ம சொல்லணும். எப்படி ஒரு இன்ஜினியரிங்கில் படிக்கிறவன் லீவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போதும் அவனை கேட்டால் நான் இன்ஜினியர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானோ, நம்ம லைஃப்லேயும் நான் யோக சாதன் அப்படின்னு சொல்லணும். நிரந்தரமாக யோகா பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை. சாப்பிட்ற டயத்தில் யோகம் பற்றி பேச வேண்டியதே இல்லை. அப்போ காயத்ரி மந்திரத்தை சொல்லணும்னு உத்தேசம் இல்லை. இப்போ இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது அவன் அதில் லயிச்சு அந்த கேமை பார்ப்பான். அப்போயும் அவன் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டு தான். அதேமாரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் அந்த பாவனையோடு நீங்கள் யோக வித்யா சாதகன் ஆகிறேளா? அந்த மாதிரி நீ இந்த வித்தியை, ஆத்தியாத்மிக வித்தியை கற்றுக்கல இல்லையா? இதை தெரிஞ்சுக்க யோக வித்யையோட முதல் லட்சணம் இதான். இந்த சிபிரத்தில் முதல்ல நிரந்தர குரு சாநித்தியம் அனுபூதி சிபிரம். நிரந்தரம் குரு உன்னோட பக்கத்திலேயே இருந்தால் நீ எப்படி இருப்ப? குரு பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு ஒரு தைரியம் கூட இருக்குமே. துவாரகாமாயி ஷீரடி சாயி அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்துக்கிறதா மாதிரி யூகிச்சுக்கோ, உனக்கு எவ்வளோ தைரியம் வரும். அந்த தைரியம் இப்போ உங்களுக்கு வரணும். நீ என்ன நினைக்கிற? யாரோ என் மீது ஏதோ பிரயோகம் பண்ணுறா, என்னோட ஜப பலனெல்லாம் எடுத்துட்டுட்டா, அதாவது சாதகன் உன்னோட ஜபத்தை எடுத்துட்டுட்டா, நீ என்ன சாதகன்? புரியுறதா? இது எல்லாத்துக்குமே பொருந்தும். வீட்டில் சூழ்நிலை சரியில்லை, சாதனை செய்ய முடியல அப்படின்னு சொல்கிற, நீ என்ன சாதகன்? பிரகல்லாதன் செஞ்சு காட்டினர். இந்த தூணில் நீ காட்டுவியா பகவான அப்படின்னு கேட்டபோது காட்டினர். அதை எப்போ, அதை எத்தனை விதமாக அவர் கஷ்டப்பட்டார். அவர் கஷ்டப்படுறதோட ஒப்பிடும்போது நீ என்ன கஷ்டப்பட்ட? சின்ன கஷ்டத்தை பெரிய கஷ்டம் போல வேதனைப்படுறிய. 5 வயசு பாலகன் கடலில் தூக்கி போட்டா, நெருப்பில் போட்டா, யானையை அந்த பையன் மேலே மிதிக்க வச்சா, அவன் ஒரு தடவை கூட அந்த பாலகன் அந்த ஸ்மிருதி குறையல. நீ காயத்ரி செஞ்சுட்டு கஷ்டம் அப்படின்னு சொல்கிற, ஸ்மிருதி இருக்கணும்னு சொல்கிறேன் நான். நீ காயத்ரி செய்கிற, காயத்ரி வாயில் ஜபம் ஓடுறது, மனசு மட்டும் உன் பிரச்சனை இதே இருக்கு. இது ரொம்ப பெரிய தப்பு. இதை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சாதகனை என்ன பண்ண முடியும்? பிரகலாதன், வால்மீகி எல்லாம் கூட ஒன்றும் பண்ண முடியாது. மீராபாய் விஷத்தை குடிக்க சொன்னான், விஷத்தை குடித்தா.
உடனே மாஸ்டர் நாங்கள் கூட விஷத்தை சாப்பிடுவோம் அப்படின்பே. குடி, உன்னோட ஸ்தாயி எங்கே இருக்க, நீ கவனி. உனக்கு அந்த மானசீக ஸ்திதி இருக்கா? உனக்கு சமர்ப்பணம் இருக்கா? சர்வவியாபி குரு, சர்வ சமர்த்தன், சர்வஜன் குரு என்னோட நான் நடக்கிற ஒவ்வொரு அடியிலையும் என் கூடவே வரார் அப்படின்னா கஷ்டம் ஏன் வருது? நீ நினைக்கிற பிரகல்லாதன் கஷ்டப்பட்டார் அப்படின்னு. பிரகல்லாதன் கஷ்டப்பட்டதா நினைக்கலையே. யானை மிதித்தாலும் எதுவும் ஆகலை, நெருப்பில் போட்டாலும் எதுவும் ஆகலை, சமுத்திரத்தில் போட்டும் எதுவும் ஆகலை. பிரகலாதனுடைய மானசிக ஸ்திதி ஆனந்தத்திலும் மாறுதல் வரல. உனக்கு மின்சாரம் போயிடுத்துன்னா உடனே மாறிடுவ. உன்னோட கணவனோ மனைவி ஃப்ரெண்டோ உன் பிள்ளைகளோ ஏதேனும் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா உன்னோட மூடு மாறிடும். உன்னோட மூடு எப்போ பார்த்தாலும் மாறிட்டே தான் இருக்கும். குரு நிரந்தரம் உன் பக்கத்துலேயே தான் இருக்க. வெளி உலகம் எப்படி இருந்தால் என்ன? உன்னோட மானசீக பலகீனத்தை புரிஞ்சுக்கோ. உனக்கு சாதனை பண்ணணும்னு இல்லை, எண்ணம் இல்லை. ஒன்றுமே பண்ணாமல் நான் அந்த உயர்ந்த ஸ்திதிக்கு போகணுன்னு மட்டும் நினைக்கிற. அனாவசியமாக ஆசைப்படாத, நீ போக முடியாது. அசம்பவம், ஷார்ட்கட் கிடையாது. நீ எங்கே இருக்கியோ அங்கேயே அப்படியே ஜீவிச்சுட்டு இரு. நான் எதுவும் கஷ்டப்பட மாட்டேன், நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னா ஓகே, நீ அப்படியே இரு. நிஜமாக நீ யோக சாதனையில் முன்னேறி போகணும்னு ஆசைப்பட்டேன்னா 1.5 வருஷம் நான் சொல்கிறத செய். என்னை எதுவுமே கேட்காத. நீ எங்கே இருக்கியோ அங்கே குருவோட அனுகிரகத்தால் தான் அங்கே இருக்க. அதை நீ நன்னா புரிஞ்சுக்கோ. அது குருவோடைய அனுகிரகமே. கஷ்டம் இல்லை அப்படின்னா இங்கே எதுக்கு வர? ஏதோ சினிமா பார்த்துட்டு இருப்ப, அது மட்டும் நிச்சயம். நீ எங்கே இருக்கியோ அங்கே குரு அனுகிரகத்தால் தான் இருக்க. நிறைய நேரம் நிறைய குருமார்கள்லாம் என்ன சொல்கிறான்னா, உனக்கு கஷ்டம் இல்லைன்னா இங்கே யாரும் வரமாட்டா அப்படின்னு சொல்கிறா. நீ கஷ்ட பரம்பரை பற்றியே நினச்சிட்டு சொல்லிட்டு இருந்தா குரு என்ன பண்ணுவார்? என்ன தர முடியும்? இவ்வளோ குருவோட லைஃப் ஹிஸ்ட்ரி படித்தல். யாரேனும் ஒருத்தர் குருவிட்ட நீ சர்வவியாபி, சர்வஜன், சர்வ சமர்த்தன், எதுக்காக பூமியில் வந்தேள் அப்படின்னு கேட்கல. அவ தபஸ் பண்ணி நம்மளை திருத்துறா. ஆனால் நமக்கோ ஒரு கோரிக்கை சரியாக போச்சு, ஃபுல்ஃபில் ஆகிடுது, இன்னொன்று அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. அதாவது பனாரஸில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட பக்கத்து வீட்டில் அவருக்கு மானசீக கஷ்டம் வந்தது. ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிறவருக்கு அவரோட தம்பி என்னோட கிளாஸ்மேட்டு. அவள் நிறைய ட்ரீட்மெண்ட்டு அது இது பண்ணினா இன்னும் சரியாகலை. அப்போ தம்பி என்கிட்ட சொல்கிறான், ராமகிருஷ்ணா இந்த மாதிரி எங்கள் அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுறார், மானசீக ப்ராப்ளம் வந்திருக்கு,
டாக்டர்கிட்டலாம் போனோம், ஒன்றும் குணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஹரித்வார் ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுங்கோ அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி போட்டான். அந்த மன்னி எங்கிட்ட சொல்கிறான், இந்த லெட்டர் எழுதி போட்டிருக்கேன், அவர் சரியாயிட்டாக்கா உனக்கு என்டையர் லைஃபு உனக்கு ருணப்படுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நான் கேட்டேன், யாருக்கு? உனக்கு அப்படின்னா. நான் சொன்னேன், எனக்கு வேண்டாம், ஹரித்வாருக்கு தான் லெட்டர் எழுத சொன்னேன், அந்த குருவுக்கு தான் நீங்கள் ருணப்படணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு மாதத்தில் அந்த அண்ணா சரியாக போயிட்டார், டியூட்டி ஜாயின் ஆகிட்டார். அவத்தில் அப்போ பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு இருந்தால் வரும்படி இல்லை, நிறைய ஒரு இடைஞ்சல்லாம் இருந்தது. ஒன்றும் பேசலை. இது நடந்தது நான் எம்எஸ்சி படிக்கும்போது செகண்ட் இயரில். அப்போ நான் இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 4 வருஷம் கழித்து, அப்போ மன்னி ஹரித்வாருக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியாயிட்டாக்க கொஞ்சம் பணம் அனுப்பணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறா. 4 இயர்ஸ் ஆகிடுது. 4 இயர்ஸ் ஆனப்புறம் எவ்வளோ அனுப்பணும் அப்படின்னு கேட்டாள். நான் சொன்னேன், எவ்வளோ முடியுமோ நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு. சரின்னு அட்ரஸ் தந்தேன். அந்த 4 வருஷத்தில் அந்த உடம்பு சரியில்லா இருக்கும்போது அவளோட ஸ்திதிலாம் எப்படி இருக்கும்? வீட்டில் ஒரு தலைவன் உடம்பு சரியில்லைன்னா அந்த வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கும்? அந்த பொண்ணு கல்யாணம் ஆகணும், படிக்க வைக்கணும், வீட்டில் இன்கம் இல்லை, இதெல்லாம் இருந்தது. அப்போ எவ்வளவு அனுப்புகிறீங்களோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் நான். 1.25 ரூபா அனுப்பினா போருமா அப்படின்னு கேட்டான். ரூபாய் பாவலா. நம் ஸ்தாயி குருவுக்கு நாம் கொடுக்குற ஸ்தாயி. டாக்டருக்கு உனக்கு தம் இருந்தால் 1.25 ரூபா கொடு பார்க்கலாம். மானசிக ஸ்திதி, உன் பலகீனத்தை கவனி. அனந்தமான வரதானம் குரு தரார், நீ என்ன செய்கிற? ஒன்று நீ தந்துடு. நீ எதுவும் தரல, உன் லைஃப்பை தாங்குற. பிரபஞ்சத்தோட கதி இதில் தான் தவறுறது. அதாவது இந்த பிரபஞ்சமே எப்போ வேணால் நாசனம் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலை. பிரபஞ்சமே அப்படின்னா பிருத்திவி கிரகமே சர்வ நாசனம் ஆகும்படியாக இருக்கு. அப்போ நீ இருக்க மாட்ட, நானும் இருக்க மாட்டேன். நீ நீ குருவுக்கு கொடுக்கலனாலும் எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. குரு என்ன பண்ணுவார்? இந்த கிரகம் இல்லைன்னா இன்னொரு கிரகத்துக்கு போயிடுவார். நீ எங்கே போவ? அதை யோசனை பண்ணு. உனக்கு லட்சியம் இருக்கா? கம்யம் இருக்கா? எங்கே போவ? லட்சஹீன பிறவி நீ. யோக வித்யையை புரிஞ்சுக்கோ. நீ யார்? டாக்டரா? இன்ஜினியரா? பெரிய கம்பெனியோட டைரக்டரா? கோட்டீஸ்வரனா? உன் பேரில் இத்தனை வீடு இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் தேவையில்லை. சரீரத்தை இவ்வுலகில் விட்டப்பனா இதெல்லாம் போயிடும். மனுஷன் அவன் இந்த இறந்து போயிட்டாக்க அவன் இந்த பதவி எதுவும் இல்லை, எல்லாமே போயிடும். அப்போ நீ எங்கே போவ? உனக்கு அட்ரஸ் இருக்கா? அந்த அட்ரஸ் தான் யோக வித்யா. நீ எங்கே போவ? யோக வித்யையோட டெப்த்து, ஆழத்தை பாரு. இப்போ 2வது சைக்கிளில் நிறைய பேர் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கும்போது நீ எவ்வளவு சைலன்ஸ் ஃபாலோ பண்ணின? 1 மாதம் முன்னாடி வந்த, இதை செய்யறதுக்கு சொன்னேன்.
எத்தனை மனுஷா வேணா வரலான்னு சொன்னேன். நீ தெரிஞ்சு கொண்ட இந்த மௌனத்தை மற்றவாளுக்கு தெரியப்படுத்தினியா? என்னோட குரு ஹரித்வாரில் பிரத்யாவரண சாதனை செய்யும்போது 3 நாளைக்கு ஜலம் கூட குடிக்காமல் ஜலத்தை மட்டும் குடிச்சிட்டு மௌனமாக இருந்தோம். ஒன்றும் கிடையாது. அவருக்கு 1000 பேரை தயார் பண்ணணும்னு செய்ய நினச்சார். நான் போன குரூப்பில் 230 பேர் இருந்தா. அவர் பேசும்போது சொன்னார், நான் டாக்டரோ நர்ஸரோ வேணும்னு நினச்சேன், நீங்கள் பேஷண்ட்டை அனுப்புகிறேள் அப்படின்னு சொன்னாலாம். வியாதிக்காரனை அனுப்பிச்சினா என்ன லாபம்? அதாவது அந்த ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியாவுக்கு மேலே இருக்கிற குரு ஒரு தேறின மனுஷாலா, ஒரு டாக்டரா ஒரு நர்ஸா அந்த மாதிரி ஆசைப்பட்டா. ஆனால் வந்திருந்தவாள்லாம் அந்த லெவலுக்கு இல்லை, ரோகியாக தான் இருக்கா. இந்த ரோகினால் அனுப்பிச்சு என்ன லாபம்? யோக வித்தியில் தேர்ச்சி ஆகணும் அப்படின்னா அசாதாரணமான சாகசம் வேணும். ஸ்பெஷல் 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 சேலஞ்சு வேணும். அதாவது சாதிச்சே தீருவேன், இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அந்த உற்சாகம் வேணும். யாரோ ஏதோ சொல்லிட்டா என்னோட மூடு மாறிடுத்து அப்படின்னா நீ என்ன யோக சாதனை செய்கிற? உனக்கு உள்ளே இருக்கிற உற்சாகம், உள்ளே இருக்கிறவோட குருவோட அனுபூதி நீ ஏன் பெறாமல் இருக்க? உன்னோட முகத்தில் உற்சாகத்தை பார்க்க முடியலையே. ஏன் ஏன் அப்படின்னா இன்னும் உன்னோட மனசில் கோரிக்கை. அதாவது உனக்கு உன்னோட இது முக்கியம் இல்லை, குருவுடைய வேலை உனக்கு முக்கியம் இல்லை. நீ குருவோட ஸ்பரிசத்தை அனுபவிச்சிருந்தா ஒன்னையும் அறியாமல் உன் முகத்தில் ஒரு உற்சாகம் இருக்கும். நீ உன்னோட கோரிக்கையே நிறுத்தலையே. உனக்கு யோக வித்யை ரொம்ப அவசியம் இல்லை. யோக வித்யோட ரகசியத்தை அநேக புக்கு எழுதுகிறாளே, அதெல்லாம் நீ படிச்சிருக்கியா? எல்லாத்துலேயும் திருப்பி 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 என்ன எழுதுறா? நிரந்தர குரு சாநித்தியம். அதை நீ நிரந்தரமாக முதல்ல தெரிஞ்சுக்கோ. அதுக்கு பிரக்ஞை பொறுமை ரெண்டும் வேணும். என் லைஃப் இப்படி ஆறுது அப்படின்னு நீ சொன்னால் நீ குரு அருகில் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ இதை சொல்கிறேன். இப்போ இதை பற்றி சொல்லும்போது எத்தனை பேர் மனசு ஒன்றி இதை கேட்குறேள்? அதாவது மனசு இங்கே இல்லை, காது கேட்குறேள், மனசில் உள்ள போல. மனசு எங்கேயோ போயிருக்கு. நான் இதை கோபமாக சொல்லலை, உங்களை கோபிக்கிறதுக்கு உண்டான அருகதை கூட இல்லை. நீ வழி மாறி போகிற, வழி தப்பி போகிறவாள நீ போகிற வழி சரியில்லை தப்புன்னு சொல்லுவது தர்மம். நிரந்தரம் குரு உங்ககிட்ட இருந்தால் உன்னோட லைஃப் இப்படி இருக்காது. குருவோட குருத்துவம் தெரிஞ்சுக்க போகணும்.
நம்ம ஆசிரமத்தில் நம்ம பரிவாரத்தில் யோக வித்யை முக்கியத்துவம் தாங்கோ. அதாவது குருகிட்ட போயிட்டா பௌதிகமாக நமக்கு வேணுங்கிறது எல்லாம் கிடச்சிடும் அப்படிங்கிற அந்த மூர்க்கத்தனமான ஆலோசனையிலிருந்து முதல்ல வெளியில் வா. எதுவும் வராது, கண்டிப்பாக வராது. நிஜமாவே குருவோட ஆசையினால் ஆரோக்கியம் நன்னா இருக்குது அப்படின்னா எதுக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்? என் ஹாஸ்பிட்டலில் சமர்ப்பணம் செஞ்சவர்களுக்கு ரோகம் வராது அப்படிங்கிறார். சமர்ப்பணம் சமர்ப்பணம் சமர்ப்பணம். அதாவது பொதுவாகவே குருட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டா அவளுக்கு எந்தவித வியாதியும் வராது. இப்போ நீங்கள் ஒரு சர்ஜன்ட்ட போகிறீள், அவள் ஏதோ உடம்பு சரியில்லை ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்கிற. அந்த தியேட்டரை போகிற வரைக்கும் தான் தெரியும் அவள் எங்கே ஆப்ரேஷன் பண்ண போகிறா, என்ன பண்ண போகிறா, எதுவுமே தெரியாது. டாக்டர் செய்கிறது உனக்கு தெரியாது. எந்த ஸ்திதியில் நீ அட்மிட் ஆகிற? சமர்ப்பணம். அந்த மானசீக ஸ்திதியை இங்கே ஃபாலோ பண்ணு. இங்கே வந்திருக்க, ஆகாரம் கிடைக்கிறதா இல்லையா, அதெல்லாம் தேவையில்லை. 3 நாளைக்கு மானசீக ஸ்திதி, அந்த மௌனம் மௌனம். டைம் ஆகிடுது சாப்பிட்ணுன்ட்டு எழுந்து போகாத. அப்போ மானசீக ஸ்திதியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிற. சாப்பிட தோன்றது, மாஸ்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கார், அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காத. அப்போ உன்னையும் மோசம் பண்ணிக்கிற, என்னையும் மோசம் பண்ணுற. எப்போ சாப்பிட்ணுன்னு வந்துடுத்தோ மனசு செதறிடுத்து, போய் சாப்பிட்டுட்டு வா. டைம் ஆகிடுத்து அப்படின்னு போகிற சாதகனையும் சொல்கிறேன். மனசு ரொம்ப சுனித்தம். அலாரம் வச்சுட்டு டைம் ஆகிடுத்துன்னு எழுந்து போகாத. நிஜமான மௌன ஸ்திதி, ஆனந்தமாக இருக்கிற ஸ்திதி. டைம் ஆகிடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த ஆனந்தத்தை நீ இழக்காத. எப்போ எழுந்திருக்கலாம் அப்படின்னு தோன்றதா, எழுந்துரு. அப்போ உட்காராத. நிரந்தர குரு அனுபூதி நீ அனுபவிக்கணும். இங்கே ஏன் வரத்துக்கு சொல்கிறேன், இந்த இடத்தோட மகத்துவம். வீட்டில் இருந்து மௌனம் இருக்கும்போது கொஞ்சம் இடைஞ்செல்லாம் வரும். உதாரணத்துக்கு நான் இப்போ இங்கே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ எனக்கு நிறைய ஃபோன் வருது கண்டினியூவாக. இதே நான் வெளியூர் போனால் இவ்வளோ ஃபோன் வராது. புரியுறதா? சொல்கிற உத்தேசங்களை நன்னா கவனி. குரு சர்வவியாபி, இதில் அனுமானமே இல்லை. அப்படி இருக்கும்போது குருவோட அனுபூதியை நான் ஏன் நிரந்தரமாக அனுபவிக்க முடியல? மற்றதெல்லாம் ஒரு பக்கம் வை. குரு ஸ்பரிசம் ஆயிடுத்து அப்படின்னா உனக்கு டவுட்டே வரக்கூடாது. அதாவது வலது காலை எடுத்து வைக்கணுமா, இடது காலை எடுத்து வைக்கணுமா, கண்ணை திறந்து உட்காரணுமா, கண்ணை மூடி உட்காரணுமா, ஒரே டவுட்டு, சந்தேகம் சந்தேகம். நீ எங்கே இருந்தாலும் ஓகே. இப்போ நான் உங்களோட பேசுகிறேன், ரைட்டா?
அப்போ ஒரு பொருள் கீழே விழுந்துடுத்து. அப்போ நானும் கவனிக்கிறேன், நீயும் கவனிச்ச. நீ நான் சொல்கிறத கேட்கலையா? அல்லது சொன்னது புரிஞ்சுக்க முடியலையா? சொன்னதை கேட்ட, சொன்னதை புரிஞ்சுக்கவும் முடிஞ்சுது. இதை நீ செஞ்சுட்டு இங்கே உட்காந்துருக்க, குரு சன்னிதானத்தில் தான் இருக்க. அதாவது நீ பிஸ்னஸே பண்ணினாலும் குருவை கவனி. யாரோ உங்ககிட்ட வந்து பேசுகிறா, குருவோட சன்னிதானத்தில் தான் இருந்துட்டு பேசுகிற. நிரந்தரம் குருவோட ஸ்பரிசம், அதை நீ ஃபீல் பண்ணால் ஆனந்தம் வரும். அது கேரண்டி. குருவோட ஸ்பரிசம் கிடைச்சா அது குருவோட லட்சணம். அது குரு சர்வவியாபி. உப்பு உப்பாக தான் இருக்கும், ஸ்வீட்டு இனிப்பாக தான் இருக்கும். குரு ஸ்பெஷல், சர்வஜன். நிரந்தரம் குரு உன் பக்கத்திலே இருக்க. குருவோட லட்சணம், குரு சர்வ சமர்த்தர், சர்வஜர், சர்வவியாபி. அந்த சர்வ சமர்த்தனிடம் நாம்ளே தப்பிச்சுக்கிறோம். அந்த சர்வ சமர்த்தன்கிட்ட நம்மளோட சக்தி எப்படி போகிறது? நம்ம அவ்வளோ கவனமாக இருக்கோம். நீ குருவுக்கு மிஞ்ச வேண்டாம், குருவுக்கு ஏற்ற சிஷ்யர்களாக இருக்கணும். அவருக்கு போய் நீ டெஸ்ட் வைக்காத. அவரோட சமர்த்தையினால தான் நீ அவரோட சிஷ்யனாக இருக்க. அந்த பரிஸ்திதி தான் உனக்கு காரணம். கீதையில் சொல்கிறா, அதாவது அநேக ஜென்மம் ஜென்ம ஜென்மமாக நீ யோக சித்தியில் தான் இருக்க. அவரோட சாநித்தியத்தை நீ பெறல. ஆனாலும் அவர் உன்னை திட்டி காதை திருகி உன்னை வழிக்கு கொண்டு வருவார். உனக்கு மறுபடியும் சொல்லி 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 குருவோட அனுபூதி வரும்படி செய்வார். அது கேரண்டி. நீ அந்த ஸ்திதியில் உள்ள யோகிகள் தான். ஒவ்வொரு ஜென்மாவிலையும் ஒவ்வொரு தடவையும் நீ இவ்வளோ தூரம் வருவ, சடனாக ஏதோ காரணம் சொல்லி திரும்பி போயிடுவ. நீ ஏன் சொல்லுவ, என் வீட்டில் அப்படி சரியில்லை இப்படி சரியில்லை? உனக்கு காரணம் சொல்கிறதுக்கு சொல்லியே தர வேண்டாம். ஏதோ காரணங்கள் சொல்லிகிட்டே இருப்ப. குரு சாநித்தியத்திற்கு உன்னோட பாத்தியதையை உதரும்படி யார் சொன்னா? நீ எங்கே இருந்தாலும் குரு இருக்கார். நீ பாதாளம் போறியா அல்லது வான்மண்டலம் போறியா, அங்கேயும் குரு இருக்கார். குரு அல்லது கடவுள். குருவும் பகவானும் ஒன்று தான். நீ எங்கே இருந்தாலும், எப்படி சாரீர ஸ்திதியில் இருந்தாலும், மானஸ்திதிய ஸ்திதியில் இருந்தாலும் குரு பகவான் அங்கே இருக்க. நீ அதை பொருட்படுத்தலை. அப்போ அவர் என்ன பண்ணுவார்?
குருவோட ஸ்பரிசம் அதை நீ அடையலை. அப்போ உன்னை என்ன சொல்கிறது, எங்கே உனக்கு பிரேக் ஏற்படுறது? உன்னோட கோரிக்கை வந்து தடை பண்ணுறது. அதுக்கு தான் சொல்கிறேன், ஸ்டாப் யுவர் கோரிக்கை. அநேக ஜென்மமாக சொல்லின்னு இருக்கேன். ஆஃபீஸர் முகத்தில் கூட குருவை பாரு, எல்லா இடத்துலையும் குருவே இருக்கார். அப்படின்னா கணவனையும் குருவா பாரு, குழந்தைகளை, மாமியாரை, மாமனாரை, எல்லாரையுமே குருவா பாரு. அதாவது இப்போ ஸ்டூடெண்ட்டெல்லாம் படிப்பா, அதையும் குரு சந்நிதியில் அந்த குரு இருக்காருன்னே நீ டிவி பாரு, பழகு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நடக்கும். அதாவது நீச்சல் அடிக்கிறது எப்படி? அதாவது ஜுஹு பீச்சில் போயிருந்தேன். அங்கே ஒரு நீச்சல் குளம், ஒரு பெரிய ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலில் நீச்சல் குளம் இருந்தது. அங்கே ஒரு லேடி, அந்த நீச்சல் குளம் வந்து கொஞ்சம் ஆழம், அதில் விழுந்துட்டான். உடனே இன்னொருத்தர் வந்து போய் அவரை காப்பாற்றினான், அந்த லேடியை. எல்லாருமே அவர்கிட்ட வந்து, நீ ரொம்ப பெரியவன், ரொம்ப நீ இல்லைன்னா என் பொண்ணு பழிச்சிருக்க மாட்டா, நீ டயத்துக்கு வந்து காப்பாற்றின அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த காப்பாற்றினவர் சொல்கிறார், ஒரு நிமிஷம் எல்லாரும் மௌனமாக இருங்கோ. என்ன ஸ்விம்மிங் பூலில் தள்ளினது யாரு, அதை முதல்ல சொல்லுங்கோ. அவர் வேணும்னு இந்த ஜலத்தில் குதிக்கலை அப்படின்னு சொல்கிறார். எனக்கு ஸ்விம்மிங் வராது அப்படின்னா குதித்து ஸ்விம்மிங் கற்றுக்க வேண்டியது தான். மாஸ்டர் சொல்கிறார், என்கிட்ட வரவாழ நான் தள்ளி விடுவேன் குரு சாநித்தியத்துக்கு. தம் இருந்தால் இதை கேளு, நீ ஏன் இஷ்டப்பட்டு குதிச்சா உனக்கு திருப்தி, எனக்கும் திருப்தி. நீ குதிக்கலையா, கண்டிப்பாக உன்னை குரு சாநித்தியத்துக்கு தள்ளிடுவேன், கேரண்டி. பாத்தியதை நன்னா பண்ணு. இன்னொருத்தர பாத்தியதையை நீ சகாயம் செஞ்சு அவளை குருக்கிட்ட அழைச்சி போக முடியும்னு நீ நினைக்காத, அது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதில்ல, ஓல்டேஜ் ஹோமில் போய் ஹெல்ப் பண்ணுறேன், வெளியில் இருக்கிறவாளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இது பலே ரொம்ப நன்னா இருக்கு. உனக்கு எப்படி சொல்கிறது புரியலையே. உன் பாத்தியதை என்ன? உன் வீட்டில் இருக்கிற மாமியார், மாமனார், அவளுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக நீ நன்னா பண்ணி போடணும். மாஸ்டர், உங்களுக்கு தெரியாது, அவள்லாம் என்னை ரொம்ப படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லுவேள். அவள் பாத்தியதை சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ இன்னும் இப்படி செஞ்சா நீ என்ன கற்றுன்ருக்க? அவள் உனக்கு என்ன தந்தா நீ திருப்பி தரணும். இது என்ன பிஸ்னஸா? வியாபாரம் இல்லை. அதாவது உன்னோட பாத்தியதை அதை பர்ஃபெக்டாக பண்ணு. இதை வந்து நம்ம இதை என்னென்னா புரிஞ்சுட்டாதான் புனர்ஜென்ம கர்ம சித்தாந்தம் பற்றி தெரியும் உனக்கு. நிரந்தர குரு சாநித்தியம் அதை பிடிச்சிட்டாலே போகிறோம்.
அதை நீ பிடிச்சிக்கல அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாது. நீ மேலே ஏறி வா. நீ எங்கே இருந்தாலும் குருவினோட ரட்சணம் ஞானம் உனக்கு உண்டு. குருவோட சர்வ சமர்த்த அந்த அனுபூதி வரம் வரையும் என் பேச்சை நீ நம்பு. உனக்கு அதாவது குரு உன்னோட இருக்கார், அவர் உன்னை உன்னை பக்கத்தில் இருந்து உன்னை கைடு பண்ணுறாருங்கிறது உனக்கு நீ நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வர வரைக்கும் அட்லீஸ்ட் மாஸ்டர்னு நான் சொல்கிறத நீ கேளு. யாரானு ஒருத்தர் பேச்சை கேட்டு நம்பணும் இல்லையா? கச்சிதமாக உனக்கு குருவினோட ரட்சணை கொஞ்சம் ஜென்மமாக கிடைச்சிட்டு இருக்கு. இல்லைன்னாக்கா இந்த பாரத தேசத்தில் நீ பிறந்திருக்க மாட்ட. பிறந்திருந்தாலும் இந்த சிபிரத்துக்கு நீ வரமாட்ட. தட் மீன்ஸ் எத்தனையோ பேர் இருக்கா, எல்லாரும் கேட்குறாளா? நீ கேட்குற அப்படின்னாலே நீ இதற்கு தகுதியானவன் தான், இது உறுதி. அதாவது ஒரு நாளைக்கு மாஸ்டர் மழை பெய்யுறது, கொஞ்சம் தூரலாக இருக்குது, வண்டி எடுத்துன்னு காலேஜுக்கு போகிறார். அப்போ வண்டியை வச்சுட்டு கிளாஸுக்கு போகிறதுக்காக நுழையும்போது ஏத்தாப்பில் ஒருத்தர் வந்தார். வந்து, ராமகிருஷ்ணா நீங்கள் ஏதோ சொல்கிறேன்னு சொல்கிறா, நீங்கள் என்ன சொல்கிறீள் அப்படின்னார். நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு. என்ன சொல்கிறேன், தியோசபிக்கல் சீக்ரெட் டாக்டரை பற்றி கேட்டால் அதை பற்றி சொன்னேன் அப்படின்னு. அப்புறம் நீ அரவிந்தோ சொன்னதா சொன்னாலே, ஆமாம் அரவிந்தோரில் சாவித்திரி புக்கை பற்றியும் சொன்னேன். இப்படி கேட்டுட்டு இப்போக்கி நீ என்ன சொல்ல? நிஜமான டயலாக் இது இல்லை, எல்லாம் ஹம்பக். அத்வைதத்தை தவிர நான் வேற எதையும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற. நன்னா இருக்கு. அப்போ ஏன் காலேஜுக்கு வரணும், ஏன் உத்தியோகம் பார்க்கணும்? ஸ்பிரிச்சுவலில் வார்த்தைக்கும் செயலுக்கும் மாறுதல் வந்துடுத்து. அதாவது ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, பேசுறதுக்கு ஃபாலோ செய்யறதுக்கு சம்பந்தம் இல்லை. சர்வஜன், சர்வ வியாபி. அதாவது அவர் உன் பின்னாடி இருக்கார் அப்படின்னா உனக்கு எதுக்கு இந்த பதட்டம், எதுக்கு இந்த வேதனை, ஏன் பயம்? அது அது பயப்படுற அப்படின்னா உனக்கு நம்பிக்கை இல்லை. உனக்கு குரு மீத நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஹார்ட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அட்மிட் பண்ணியிருந்தா, ரொம்ப பலே அனுபவம். அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அங்கே ஆஞ்சியோக்கு வந்துருச்சு. எங்கள் போகிறவாள்லாம் ரொம்ப அட்வைஸ் பண்ணான். ஹார்ட்டுன்னா என்னன்னு தெரியாது, அந்த இதை பற்றி டீட்டெயிலே தெரியாது, நீங்கள் இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. ஆனால் ஒன்று மெயினாக ஹார்ட் பேஷண்ட்டு ரொம்ப பேசக்கூடாதுங்கிற அந்த நேமம் அவளுக்கு தெரியல. யோக வித்தியில் அதே நேமம் சொல்கிறேன். ஒன்றும் தெரியாதுன்னா பரவாயில்ல, தெரிஞ்சவா சொல்கிறத அக்ஷரம் பெசகாமல் ஃபாலோ பண்ணு. குருவோட வேலை, குருவோட யோகா இதெல்லாம் புரியாது. அதாவது 19 வருஷமாக சொல்கிறேன், உங்களுக்கே புரியல.
அதாவது மழை தூர ஆரம்பிச்சுட்டு அந்த லூனா வச்சுட்டு போகும்போது என்ன சொல்லித்தர அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னத்தை சொல்ல முடியும்? நீங்கள் எல்லாருமே அநேக ஜென்மங்களில் இருந்து இதை கேட்டுட்டு வரேள். இப்போ கேட்குறவா யாருக்குமே இது புதுசு இல்லை. இது புதுசாக தோணாது. அதுக்கு அநேக காரணம். யாரான பக்கத்தில் இருக்கிறவா சொல்லி நீங்கள் வந்திருப்பேள், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு சொல்லி கேட்டிருப்பேள், அட்லீஸ்ட் இல்லை பஸ்ஸில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது இந்த மாதிரி கிளாஸ் நடக்கிறது நான் போகிறேன் அப்படின்னோடனே அவளோட கூட வந்திருக்கலாம். லக்கியாக கூட நீ வந்துட்ட. நிரந்தரம் குருவோட ஸ்பரிசம் நீ ஃபீல் பண்ணினா நீ எப்பவும் புன்சிரிப்போடு இருப்ப. யோகா சாதனை எவ்வளோ சீரியஸாக, அதாவது யோகா கற்றுட்டவாள்லாம் முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுப்பா. ஏன் சிரிக்க மாட்டா? இப்போ உன்னை மௌனமாக இருந்து தான் சொன்னேன். அதுக்காக முகத்தை அப்படியே ஒரு மாதிரி இறுக்கிண்டு கோபமாக இருக்க மாதிரி வச்சுக்க வேண்டாம். அப்போ என்ன வா, நீ வெளியில் வா, நான் உன்னை கவனிச்சுக்கிறேங்கிற மாதிரி ஒரு கடுகடுப்பு. ஆனந்தமாக இரு, குரு உன்னோட இருக்க, ஆனந்தமாக இரு. அதாவது நீ எப்போதும் உன்னோட மானசிக ஸ்திதிக்கு மற்றவா மேலே ஆதாரப்படாத. அவள் என்னை திட்டினா, என் புள்ள திட்டினா, வீட்டு சூழ்நிலை சரியில்லை, அதெல்லாம் சொல்லாத. நீயே கேட்டுக்கோ. உன் ஆனந்தத்துக்கு காரணம் உன்னோட ஹஸ்பண்டோ, குழந்தையோ, ட்ரஸ்ட் பீப்புளோ, போர்டு மெம்பரோ இல்லை. ஒரு டீச்சரோ பிரின்ஸ்பாலோ காரணம் கிடையாது. உன்னோட ஆனந்தத்துக்கு காரணம் நீ தான். குரு சன்னிதானத்தில் குரு இருக்கார். அதாவது அந்த அனுபூதி உனக்கு வரணும், அந்த தப்பனம், அந்த தீவிரத்தன்மை உனக்கு இருக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் சொல்வார் காளி மாதாட்ட, ஒரு நாள் போச்சு நான் உன்னை பார்க்கலையே அப்படின்னு. அந்த தப்பனம், அந்த தப்பனமும் தவிப்பும் வந்துட்டா 3 நாளில் உனக்கு குரு வந்துடுவார். உன்னோட வயதுக்கு சம்பந்தம் இல்லை, படிப்பு, உன்னோட உத்தியோகம், உன்னோட சாரீர பரிஸ்திதி, நீ என்ன பண்ணுற, எதனோடையும் சம்பந்தம் கிடையாது. அநேக ஜென்மங்களோட சுக கர்மா, குட் கர்மாத்தனால நீ இங்கே வந்து உட்கார்ந்துருக்க. கேவலம் நந்தன்வன் ஹிமாலயாவில் உள்ள பேச்செல்லாம் இப்போ நீ கேட்குற. இந்த பேச்சு எங்கேயும் வராது. இவ்வளோ கேட்டும் நீ மாறல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? உனக்கு பாதையே கிடையாது. குருவை பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறேன். நீ அப்படி சொல்கிறதுக்காகவே உனக்கு குரு வந்து கஷ்டங்களை கொடுக்குறார். அதை கவனிச்சுக்கோ. நீ அதை புரிஞ்சுக்கல. ஜென்ம ஜென்மமாக நீ அவரை ஆதாரப்படுற. உனக்கு தெரியாமலே நான் இருக்கேன் அப்படின்னு குரு சொன்னாலும், உன் கஷ்டங்களை என் தலைமீது போடு அப்படின்னு சொன்னாலும் நீ கேட்கல. ரமண மகரிஷி சொன்ன ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். ஒரு ஒரு நடுத்தர வயசு மனுஷன் ரயிலில் ஏறுறதுக்கு அவசர அவசரமாக பொட்டியை வச்சுட்டு ரயிலில் ஏறிடுறான்.
அப்போ அங்கே பக்கத்தில் இருந்தவா சொல்கிறா, நீ பொட்டியை கீழே வைப்பா, இந்த பொட்டியை வேற நீ எதுக்கு சுமக்கிற அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், இந்த ரயில் வண்டி என் பளுவை சுமக்கிறது, இந்த பொட்டி பலவை நான் சுமக்கிறேன் அப்படின்னா. எப்படி இருக்கு? உன்னோட சக்தி என்ன, உன்னோட லைஃப் என்ன, உன்னோட எபிலிட்டி, உன்னோட சாகசம் என்ன? இந்த விசாலமான விஸ்வத்தில் நடத்தும் சக்திக்கு முன்னாடி நீ எம்மாத்திரம்? நீ நான் பண்ணுறேன் அப்படிங்கிறியே. இந்த விசாலமான விஸ்வம் நடத்துகிற அந்த சக்திக்கு முன்னாடி நம்மெல்லாம் சிறு துரும்பு கூட கிடையாது. மூடனே, புரிஞ்சுக்கோ. அதாவது இதை நீயா வரல, இங்கே பூர்வ ஜென்மத்தோட கர்மத்தினால இதை கேட்குற. புரியுறதா? நிறைய பேர் பஸ் ஸ்டாண்டு வந்தும் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சும் அட்டன் பண்ண முடியல. நீ இதை கேட்குற. இதே ஜென்ம கர்ம பலம். சில பேர் என்னதான் சொல்கிறா, அது கேட்போமே அப்படின்னு கூட வந்திருக்கா. இந்த ரீசன் தான் பிராகிருத கர்மம். சாதனை செய்கிற புத்தியை தர்றதும் நான் தான் அப்படிங்கிற ஸ்ரீகிருஷ்ணர். அம்மையா மாஸ்டர், கரெக்ட் பாயிண்ட் சொன்னேன். இவ்வளோ பேசினப்புறம் எனக்கே டென்ஷன் வந்துடுது. புத்தி வரும்போது செய்கிறேன், இப்போ ஏதோ வந்துட்டேன் அப்படிங்கிறியா? ஓகே, இதை நான் கேட்டுக்கல மாஸ்டர் அப்படிங்கிறியா? ஓகே, உன்னோட விருப்பம். அதாவது நீ இங்கே வந்துட்ட, கிளாஸ்க்கு உட்காந்துட்டா, பாடம் சொல்லித்தர டீச்சர் அவர் சொல்லித்தரத பாடத்தை நீ புரிஞ்சுட்டு அதை நீ பிடிச்சிக்கிறது உன்னோட கையில் இருக்குது, அந்த குருவோட கையில் இல்லை. அந்த வேலையை குரு செய்ய மாட்டார். குரு உன்னோட புத்தியை மாற்றுவார் அப்படின்னு சொன்னால், பிரசிடெண்ட் புத்தியை மாற்றினா போருமே. உன்னோட புத்தியை மாற்றுறதுனால என்ன லாபம்? நீ எதுக்கு உதவுவா? குரு வேலைக்கா? சதாம் ஹுசேன், ஃபீல்டு மார்ஷல், அவள் புத்தியை மாற்றினாலாவது ஏதோ லாபம். உன்னை நீச்சப்படுத்துகிறாவோ, உன்னை ரொம்ப குறைவாவோ பேசலை. நம்மளோட சக்தி எதற்கும் உபயோகப்படாது. அதை சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்ட, அற்புதமான வாய்ப்பு இருக்குது. குருவால் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். குரு உனக்கு கிருபை பண்ணுறார். அந்த குரு அனுகிரகத்தை நீ எப்படி உபயோகிச்சுக்கிற, அதை கவனி. பேசிக்கலாக பிரகிருத்தியில் எது நடந்தாலும் அது குருவோட அனுகிரகம்தான். கீப் ஸ்மைலிங். எப்பவும் சில மாறுதல் வரணும்னா உன்னோட கோரிக்கைக்கு ஃபுல் ஸ்டாப். பரிஸ்திதி என்ன ஆனாலும், சுகமாக இல்லைனாலும் ஓகே, நீ சிரிக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். இந்த ஸ்பீச்சை திருப்பி 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 கேட்கணும். ஒரு தடவை கேட்டால் போராது, 20 அல்லது 30 தடவை கேட்கணும். அந்த ஜீர்ணிச்சுக்கோ, என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி கேட்டால் தான் உன் உள்ளே போகும். உன்னோட பாத்தியதையை 100% பர்ஃபெக்டாக பண்ணு.
நான் இப்போ சொல்கிறது உன்னோட தலையில் போல, தலையில் மண்டையில் பதியல. நீ எந்த ஸ்திதிக்கு போகணும்? குருவோட அந்த ஸ்பரிசம், அதை நீ நினைவுபடுத்திக்கணும். அதை தவிர வேறு எதுவுமே வேண்டாம். அந்த குருவோட மானசீக ஸ்திதி தான் வேணும் அப்படிங்கிற அந்த ஸ்திதிக்கு நீ போகணும். இந்த ஸ்பீச் எல்லாமே ஒரு தடவை கேட்டாக்க போராது. இதை எல்லாரும் கேட்குறாளா? அதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏதோ சொல்கிறா குரு சாநித்தியம் நம்ம கேட்டு தான் பார்க்குறோம் அப்படின்னாலே, நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் இந்த குரு பரம்பரையில் தான் வந்திருக்கு. அதனால தான் இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அதாவது குறைஞ்சது ஒரு 3-4 தடவையாவது கேட்டால் தான் கொஞ்சம் புரியும். அதாவது ஒரு தடவை கேட்டாலே அது மைண்டில் ஓடிண்டே இருக்கும். திருப்பி திருப்பி கேட்கும்போது உங்களுக்கு அந்த அனுபூதி கிடைக்கும். இது உங்களை மாதிரி தான் கௌரியும் திருப்பி திருப்பி கேட்டு கேட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு அதையே உங்களுக்கு சொல்கிறதுக்கும் முயற்சி பண்ணுறா. ஸ்வஸ்தி.